ஐஸ்வர்யா வந்து மாடலிங் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா என்ன பண்ணுறாரு, அவங்களுக்காக சொத்து எழுதி வைக்கிறாரு. அதை பார்த்து அனாமிகா செமையாக டென்ஷன் ஆயிடுறாங்க. உடனே அனாமிகா அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி, இங்கே நடக்கிறதுலாம் கொஞ்சம் கூட சரியில்லை, கொஞ்சம் கொஞ்சமாக சொத்தெல்லாம் போயிடும் பொழுது நம்ம கையை விட்டு, இந்த சொத்து மொத்தத்தையும் வந்து நான் கைப்பற்றது தானே வந்து பிளான் போட்டு வந்து விஜயை கல்யாணம் பண்ணேன். இந்த மாதிரி நடந்துட்டு இருக்குது, யாரும் என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க, ஏன் விஜய் கூட என்னை அதட்டுறாரு, என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாரு அப்படின்னோடனே, இங்கே பாட்டி, ஒரு பொண்டாட்டி எந்த நேரத்தில் எப்படி நடந்துக்கணும்னு இருக்கு, அந்த நேரத்தில் நீ வந்து அவர்கிட்ட பேசு, கண்டிப்பாக முடியும் அப்படின்னோடனே, என்னம்மா சொல்கிற, ஆமாடி பெட்ரூமில் பேசு அப்படின்றாங்க. கரெக்டு தான்ம்மா, ஆனால் அவர் என் கூட வந்து பெட்ரூமில் இருக்கிறதே இல்லையே, வெளியே தானே போய் படுக்கிறாரு, என்னடி சொல்கிற, மாப்பிள்ளையை அப்படிலாம் படுக்க விடாதடி, எப்படியாவது பெட்ரூமுக்கு வரவே, பேசி ஏதாவது பண்ணு, வேறு வழியே கிடையாது, விஜய் தான் உனக்கு இருக்க ஒரே துருப்பு சீட்டு அப்படின்னோடனே, சரிம்மா நான் யோசனை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி காஃபி எடுத்துன்னு போய் அவருக்கு கொடுத்து அவரை வந்து பேச வைப்போம் மறுபடியும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க விஜய் கிட்ட பேசுறதுக்காக. விஜய் வந்து ஃபோனில் பேசிகிட்டு இருக்காரு. என்ன ப்ரோ, இப்போல்லாம் என்கிட்ட சரியாக பேசவே மாட்டேங்கிற, பேசினா என்ன ஆகிட போகுது, நீ ஒருத்தி தான் வந்து எனக்கு சப்போர்ட்டாக இருக்க, எனக்கு பப்ளிஷர் பார்க்கணுன்ற என்னோடய கவிதைகள்லாம் வந்து பப்ளிஷ் பண்ணுறதுக்கு அழைச்சிட்டு போகிறேன்னு சொன்னேன்ல, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு ப்ரோ அப்படின்னோடனே, சரி நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே வந்து யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க, அவகிட்ட தான் பேசிகிட்டு இருக்கீங்களா, எத்தனை வாட்டி சொல்கிறது உங்களுக்கு இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அப்புறம் ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகிறாங்க அனாமிகா. இங்கே பாரு, என் பர்சனல் விஷயத்தை தலையிடாத, நான் சொல்கிறத நீ ஏதாவது ஒரு வார்த்தை கேட்குறியா, நீ சொல்கிறத மட்டும் நான் கேட்கணுன்ற, நீ எனக்கு சப்போர்ட் பண்ணுறது இல்லை, கவிதைகளுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களே கெடுத்து விடுற, வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க அனாமிகா. அடுத்து வந்து இங்கே ஸ்வேதா வச்சு வெறுப்பேற்றுற மாதிரி வந்து நம்ம மகா என்ன பண்ணுறாங்க, அவங்க மாமா வச்சு சூர்யா வெறுப்பேற்றிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலை மாமாவை எப்படியாவது விட்டுட்டு வந்துட்டோம், அவங்க மாமாவை அவங்க அம்மா வீட்டிலேயே நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா வந்து நிம்மதியாக இருக்காரு. அந்த டைமில் வந்து மகா சோகமாக இருக்கிறத பார்த்து, உங்கள் மாமா வரமாட்டார், கவலைப்படாத, இதோட வெளிநாட்டுக்கு போயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க மகா. அப்போ பாட்டி வந்து, நான் எப்போ வர வச்சுட்டு நீ காஃபி எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் மாமா கொடுன்னு, நிச்சயமாவா அப்படின்றாங்க. ஆமாம், அப்போ தானே சூரிய டென்ஷன் ஆகும், அதுக்காக தான் வர வச்சேன்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. நானும் வரேன் இரு அப்படின்னு சொல்கிறாங்க. காஃபி வந்து எடுத்துகிட்டு வராங்க. எனக்காக தானே சூடான காஃபி எடுத்து வந்து குடு அப்படின்றாரு. உங்களுக்கு ஒன்றும் கிடையாது, எங்கள் மாமாவுக்கு. மாமாவா, அவன் தான் வந்து போயிட்டாரு அங்கே அப்படின்னு சொன்னோன்னே, அதெல்லாம் கிடையாது, வீட்டுக்கு வந்துட்டாருனோன்னா டென்ஷன் ஆயிடுறாரு சூர்யா. மறுபடியுமா அப்படின்னு காஃபி எடுத்துகிட்டு போய் கொடுத்துருக்காங்க. ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க, பாட்டி அவர் கூட சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்குற சூர்யாவுக்கு வயிறா எரியுது, செம்ம டென்ஷன் ஆயிடுறாரு. அடுத்து சூர்யா வந்து இப்படி இருக்கிறத பார்த்துட்டு அவங்க மனசாட்சி வந்து கேட்குது. என்னப்பா நீ பொண்டாட்டி பக்கத்துலேருந்து அவள் கூட இப்படி வந்து இருக்க, அவகிட்ட ஐ லவ் யூலாம் சொல்லி அவளை வந்து எப்படியாவது வந்து கூட சேர்ந்து வாழ்ந்தா தானே இந்த மாதிரி தொல்லைலாம் வராமல் இருக்கும் உனக்கு, நீ என்னென்னா கண்டுக்கவே மாட்டேங்கிற பொண்டாட்டி, அதனால தான் யாரோ ஒருத்தர் வராங்க கூட அப்படின்னோடனே, எனக்கு ஒன்றும் அவன் மேலே லவ் கிடையாது, மனசாட்சியான என்கிட்டே போய் சொல்கிற பற்றியா, அவன் மேலே லவ் இல்லைன்னு சொல்லிட்டு, உனக்கு லவ் இருக்குது அதான் பொறாம பிடிச்சி இப்போ பார்த்துட்ருக்க எட்டி அதெல்லாம் நான் ஒன்றும் பார்க்கலையே, அப்படியா, அப்போது நான் அவன் மேலே லவ் இல்லைன்னு சொல்லிட்டு நான் எப்படி நிரூபிக்கிறதுக்கு, அதெல்லாம் தெரியாது, நீ நிரூபிச்சு தான் அவனை என்கிட்ட மனசாட்சியான என்கிட்ட நீ நிரூபி, நான் ஒத்துக்கிறேன், சரி இப்போ பார் நான் நிரூபிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. இங்கே வந்து மகா வராங்க. மகா வந்து அப்படியே தங்கி உள்ளே வராங்க. என்ன மகா உள்ளே வா அப்படின்னா, கூடவே உங்கள் மாமா வராரு. இவனும் வந்துட்டானா, வாங்க வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன வரவேற்பெல்லாம் பலமாக இருக்குது, எப்போ என்னை பார்த்தா பிடிக்காது அண்ணா உங்களுக்கு அப்படின்றாரு. இப்போ பிடிக்கும் அப்படின்னு சொன்னோன்னே, சரி என்ன வேணும், இல்லைண்ணா இந்த மாதிரி எனக்கு ஒரு கம்பெனி மீட்டிங் இருக்குது, அதுக்காக கோட் வேணும், தைக்க கொடுத்துருந்தேன், வர லேட் ஆகிடுச்சு, அர்ஜென்ட்டாக வேணும் அப்படின்னோடனே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ, ஏன் கோட்டை போட்டுன்னு போங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுக்குறேன், இது போட்டுக்கிறீங்களா அதை போட்டுக்கிறீங்களான்னு சொல்லிட்டு மகாக்கும் அவங்க மாமாக்கும் ஒன்றும் புரியல. இவர் என்ன பொறாம பிடிச்சிருப்பாருன்னு பார்த்தா இந்த மாதிரி பண்ணுறாரு, ஒன்றுமே புரியல, எப்படி மனசு மாறினாரு அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. உடனே வந்து இந்த கோட்டு ஓகே ப்ரோ அப்படின்னோன்னா, சரி இந்த கோட்டு நீங்கள் வச்சுங்க, இது காஸ்ட்லியான கோட்டு தான், சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றாரு. இங்கே பாரு மகா, நீயும் மாமா கூட போ, எல்லா இடமும் சுற்றிட்டு வா, ஜாலியாக என் காரை வேணால் பயன்படுத்திக்கோ, என் கிரெடிட் கார்டு தரேன், இந்த கிரெடிட் கார்டை பயன்படுத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. இதெல்லாம் பார்த்து மகாக்கு தலையே சுற்றுது. என்ன இவர் பொறாமையில் ஏதாவது பண்ணுவாருன்னு பார்த்தா இந்த மாதிரி பண்ணுறாரு, நான் என்ன தான் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு புலம்பிட்டே வராங்க. உடனே பாட்டி வந்து, நான் சொன்ன ஐடியா எப்படி, அவன் வந்து டென்ஷன் ஆகிருப்பானே கோட்டு கேட்டோன்னே அப்படின்னா, ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாரு, கோட்டை தூக்கி கையில் கொடுத்துட்டாரு. அது மட்டும் கிடையாது, கிரெடிட் கார்டும் கொடுத்துருக்காரு. என்னது கிரெடிட் கார்டும் கொடுத்தானா, ஏன் இப்படிலாம் பண்ணுறான் அவன், இந்த மாதிரி ஏடா கூடமாக பண்ணக்கூடிய ஆளே இல்லையே அவன், அவனுக்கு அவன் பொருளை யார் தொட்டாலும் பிடிக்காது, அவனே இப்படி பண்ணியிருக்கானா, இது யோசனை பண்ணுற வேலை, என் பேரனை பற்றி எனக்கு தெரியும், நீ வந்து சொல்லவே வேணாம், நான் சொல்கிறது தான் அவன் வந்து நடந்துப்பான் அப்படின்னு நீங்கள் இப்போ பார்த்தீங்களா வேற மாதிரி நடந்துக்கிறாரு, அதான் ஏன் மாறினா மனசுன்னு ஒன்றும் புரியலையேன்னு யோசிக்கிறாங்க.